ஆரம்பத்துல இருந்து அவர் கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி எல்லாரும் குற்றம் சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கலாமா? கொஞ்சம் கவனமா நடந்துக்க வேண்டாமா? உங்களோட கவன குறைவால எல்லாரும் முன்னாடியும் தலை குனிய வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா? இல்ல சக்தி, வேணும்னா அப்படி செய்யல சக்தி, தெரியாம விழுந்துருச்சு. சக்தி, கல்யாண நேரத்தில் இந்த மாதிரி நடந்தது நான் அவசகுணமா நினைக்கிறேன். அதனாலதான் என் மேல எனக்கு கோவமே வந்தது. பொண்ணுரங்க செஞ்ச காரியத்தை பொறுத்துக்கவே முடியாது. இப்பவும் இந்த சபையில சொல்றேன், சக்திக்காக தான் இந்த பொண்ணுரங்கத்தை நான் மன்னிச்சு விடுறேன். சத்தியமா சொல்றேன், நான் வேணும்னா அப்படி செய்யல. எனக்கே தெரியல, எப்படியோ தவறி விழுந்துட்ட சக்தி. அதனால தான் ஜோசி இப்படி வேட்டில கொட்டுனுச்சு சக்தி. மாமா, அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி இனிமேலாவது நடந்துக்காதீங்க ப்ளீஸ். என்னால இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல. உங்க மேல யாரும் எந்த தப்பும் சொல்லக்கூடாது, அதுதான் என்னோட விருப்பம். என் விருப்பத்துக்கு மாறா நீங்க நடந்தா நான் ரொம்ப வருத்தப்படுவேன் மாமா. சம்மந்திமா, சின்ன விஷயத்த தேவையில்லாம பெருசு பண்ணி பொண்ணு ரங்கத்து மேல சக்தி வருத்தப்படுற மாதிரி பண்ணிட்டீங்களே. ஏமா, இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? இத பாருங்க சம்பந்தி, பொண்ணு ரங்கம் உங்க சொந்த அக்கா பையன், அதனால உங்களுக்கு அவன் வசதி தான். ஆனா இவன் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க நியாயப்படுத்தி தான் பேசுவீங்க. இருந்தாலும் சொல்றேன், இவன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதுல ஏதாவது தடையாச்சுன்னா அதுக்கு பொண்ணு ரங்கம் தான் பொறுப்பு. ஆமா சம்பந்தி, கண்டிப்பா இவன் தான் பொறுப்பு. பொண்ணுரங்கோ, அழாதப்பா. இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா? அந்த அம்மா இவ்வளவு நாளா அவங்க மனசுல வச்சிருந்த வெறுப்ப கொட்டி தீத்துக்க இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. மதனுக்கு கூட உன் மேல பொறாம இருக்குன்னு எனக்கு தோணுதுடா. இல்லைன்னா இந்த சின்ன விஷயத்த இவ்வளவு பெருசு பண்ணி பேசிருக்க மாட்டாரு. இல்லாதா, மாப்பிள்ளை வீட்டுல என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா சக்தி மனசு வருத்தப்பட்டு என்ன பேசிருச்சு, அத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்குதா. என்னால தாய்க்க முடியல. டேய், அழாதடா. நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காம போனா அதுக்கு பொறுப்பு நீதான்னு அந்த வசந்தாம்மா சொல்லிட்டு போனாங்கல்ல. ராஜா, உன் மேல எந்த பழியும் வந்துடக்கூடாதுடா. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. மனசுல எதையும் வச்சுக்காம நிம்மதியா போய் தூங்கு. மாமா, உங்களை புரிஞ்சவங்களுக்கு தான் நீங்க எவ்வளவு நல்லவருன்னு தெரியும். எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி அடிச்சுன்னு வருத்தப்படாதீங்க மாமா. அவங்க எல்லாருமே உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை வராம போகாது மாமா. பொண்ணுரங்கம், நீ ஒன்னும் அழாத. இங்க பாரு, கல்யாண வீடு அப்படின்னாலே இந்த மாதிரி குட்டி கிளட்டெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இந்த கல்யாணத்திலயும் நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நீ போய் தூங்காம கல்யாண வேலையெல்லாம் பாரு. போப்பா போ. மதன், என்னடா யோசிக்கிற? என்னம்மா இது?
இப்படி அதிரடியா பேசிட்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. தேவையில்லாம பில்டப் கொடுத்து பேசிட்ட. ஆனாலும் நீ பேசுனது கொஞ்சம் ஓவர் தாமா. பின்ன என்னடா மாப்பிள்ளை வீட்டுக்கு வேற எப்படி காமிக்கிறது? விடிஞ்சா கல்யாணம், அவங்களால நம்மள என்ன பண்ண முடியும்? இதான் சமயம்னு கொஞ்சம் ஓவராவே காட்டிட்டேன். எப்படி நான் பேசுனது? அதெல்லாம் சரிதாமா. இந்த ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது தடவை வந்தா அது பொண்ணுங்க தான் காரணமா இருப்பான்னு சொன்னியே, அது ஏன்? நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி, சக்தி கழுத்துல நீ தான் தாலி கட்டுற. அவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தே ஆகணும். இதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன்டா. ஒருவேளை பூமிகா விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சதுன்னா தங்கம்மாவும் பொண்ணு ரங்கமும் சேர்ந்து செஞ்ச செட்டப்னு சொல்லிடலாம்ல. சக்தியை கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டு பொண்ணு ரங்கமும் தங்கம்மாவும் இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். ஆக மொத்தத்துல என் பையன் நீ சக்தி மேல ஆசைப்பட்டுட்ட. அவளை எப்படியாச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். நீ நிம்மதியா தூங்கு. எதை பத்தியும் கவலைப்படாத. அம்மா நான் இருக்கேன். Thanks a lot, Mom. Thanks. ஓகே, குட் நைட். Good night. நாங்க செட்டு லைட் சூப்பர். சும்மா பட்டைய கலப்புது. எல்லாம் நம்ம செட்டப்ல அதான் கலக்குது. அங்க பாருங்க, அந்த அந்த விளக்கு அப்புறம் இங்க அது- இதெல்லாம் தெரியலையே. அண்ணா இதோ இப்ப எரிய வச்சிருந்தேன், சரி பண்ணிடுறேன். லைட்லாம் எரியல, பரவாயில்லன்னு அப்படியே விட்டுறாதீங்க. இது சாதாரண கண்ணால இல்ல, என் அத்தமாவே சக்தியோட கண்ணா. சரிண்ணே இப்ப பாத்துறேன். பந்தல்ல இருந்து பந்தி முடிகிற வரைக்கும் எல்லாமே கலக்கலா இருக்கணும். எந்த குறையும் சரிண்ணே. வந்துடக்கூடாது. என்ன சரிண்ணே சரியா? போ முதல்ல அந்த லைட் இதோ போறேண்ணே போறேண்ணே. சூப்பர். அக்கா என்ன? அது அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி உட்காரு. அக்கா, பொண்ணுரங்க அண்ணா மேல எந்த தப்பும் இல்ல. தங்க மாமா என்னதான் பானகத்தை கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு மாப்பிள்ள இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு சங்கடமா இருந்துச்சு. அதான் பொண்ணுரங்க அண்ணன் கிட்ட பானகத்தை கொடுத்து அமிச்சேன். அவரு கண்டிப்பா வேணும்னே மாப்பிள்ள பட்டு வேட்டியில பானகத்தை கொட்டிருக்க மாட்டாருக்கா. நீங்க பாவம் பொண்ணுரங்க அண்ணனை ரொம்ப திட்டிட்டீங்கக்கா. பாவம் அண்ணன். நீங்க அவரை கோவமா திட்டினதும் அவர் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு அவரை யாருமே சொல்லவே விடல. பாவம்க்கா, அவர் ஒரு மாதிரியாவே இருந்தாரு. சரி நீ போ. இன்னும் கொஞ்சம் மேல மாமா தூக்கி. இங்க வாங்க. இன்னும் மேலே ஏத்தணும். சக்தி, செய்தியல் சட்டெல்லாம் சூப்பரா கட்டியாச்சு. பிறகு தாம்பூல பைக்கு 50 கிலோ வெத்தலை, 2 கிலோ பாக்கு, 1000 தேங்காய். விடியறதுக்குள்ள தயாராயிருச்சு. நான் இருங்க மாமா, இங்க வாங்க. மதர் ரூம்க்கு போகும்போது அங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு அது சொல்லுங்க. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. நீ போய் தூங்க. விடிச்ச கண்ணால மாமா, இருக்கு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் வசந்தமும் டாக்டரும் சொன்னாங்கல்ல, அதான் நடந்துச்சு. மாமா பொய் சொல்லாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சக்தி, டாக்டர் சாருக்கு நான் சூஸ் எடுத்துட்டு போனப்ப சூஸ் எடுத்து டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. வாடா. சாரி மாமா. மதன் ரொம்ப கோவமா இருந்ததுனால நான் அவசரப்பட்டு உங்க மேல தப்பு இருக்குமோ நினைச்சிட்டேன். உங்களை எதுக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்காம பேசுற நானே உங்களை குற்றவாளி மாதிரி பேசிட்டேன்.
இப்பதான் பூமிகா எல்லாம் விளக்கமா சொன்னா. ஐயா சக்தி, நீ முதல்ல விட்டு கொடுக்காம பேசுனதால தான் உன் மேல எனக்கு மரியாதை அதிகமாயிருச்சு சக்தி. நீ அப்படிதான் இருக்கணும் சக்தி. மாமா, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க மனசு புண்படுற மாதிரி பேசிட்டுமோன்னு எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. ஐயா சக்தி, நீ என்ன ரொம்ப அளவுக்கு அதிகமா மதிக்கிற. அது எனக்கு கூச்சமா இருக்குது. என்னை பத்தி நீ எதுவும் நினைக்க கூடாது. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சக்திக்கு நல்லபடியா கண்ணாலம் நடக்கணும்னு எப்பவும் என் ஆத்தவ மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு தானே இருக்கிறேன். என்னால சக்தி கண்ணாலத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராது. அது உறுதி. என்ன சக்தி அப்படி பாக்குற? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாமா. உங்க மனசுல எவ்வளவோ துக்கத்தை தாங்கிட்டு ஏன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறீங்களே. ஐயா சக்தி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கண்ணால பொண்ணு நீ நல்லா தூங்கி எந்திரிச்சாதான் முகம் நல்லா கிளையா இருக்கு. நீ போய் தூங்கு, நிறைய வேலை இருக்குது. அண்ணே, என்னன்னா நல்லா தூக்கி கட்டுங்கன்னு சொன்னா. ஆமா, வாங்கம்மா. என்னம்மா இங்க நிக்கிறீங்க? உள்ளார போங்க. நீங்க போயிட்டு இருங்க, வரேன். வந்தாலும் சரியா இருக்குது. அம்மா வாங்கம்மா, உள்ளார வாங்க. இங்க பேரு என்னாச்சு அத்தை? ஏன் உங்க கண்ணு கலங்கி இருக்கு? சக்தி, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ரொம்ப சிறப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும், உன் வாழ்க்கை சந்தோஷமா அமையணும் அப்படின்னு நான் 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 கனவு கண்டுகிட்டு இருந்தேம்மா. இப்போ அந்த கனவு நடக்க போகுதுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் மதனுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. நல்லபடியா நடந்து நீயும் மாப்பிளையும் சந்தோஷமா நல்லா நல்லா வாழணும், நல்லா வாழணுமா. இதா இந்த அத்தையோட வேண்டுதல் ராஜா. நீ இங்கே இரு, நான் கூப்பிடுறேன். ரமாமணி, ரோஜா எங்க? ஆளியே காணோம். அவளா? அவ எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கிட்டே இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரவா? இல்ல வேணாம். பொண்ணுரங்க மாமா எங்க இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? பாவம் பொண்ணுரங்க தம்பி, இந்த மண்டபத்துல இருக்கிற மொத்த வேலையும் அது தலை மேலதான் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கு. அக்கா கூப்பிட்டீங்களாமே, அதான் வந்தேன். என்ன இது? இன்னும் பழைய புடவையிலே இருக்க? ஏன் இன்னும் புது புடவையை கட்டிக்கல? ரமாமணி, எல்லாருக்கும் தானே புது ட்ரெஸ் எடுத்தோம். நீ மட்டும் புது சேலை கட்டிருக்கியே, அதே மாதிரி பூமிகாக்கும் தர வேண்டியதானே? இவளுக்கு வாங்கின புடவை ஜாக்கெட் எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதே. தெரியாதுன்னா என்கிட்ட கேட்கணும், இல்ல அத்தை கிட்டயாவது கேட்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு பூமிகா, அதுவும் அவர் வேலைக்கு சேர்த்து விட்ட பொண்ணு. கல்யாண நாள் அதுவுமா. இந்த பொண்ணு இப்படி இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? போ, முதல்ல போ, புடவை எடுத்து கொடு. சரி, அந்த புடவை எங்க இருக்கு? அத்தையோட பேக்ல இருக்கு, போய் எடுத்து கொடு. கல்யாணத்துக்கு இப்படி இருந்தா நல்லவா இருக்கும். போ, போய் எடுத்து கொடு. அக்கா அக்கா வேணாங்கா. சும்மா இரு, போய் புது சேலையை உடுத்திட்டு வா. இவன் கூட்டிட்டு போ. வா வா, சீக்கிரம் வா. சக்தி சொல்லிடுச்சுல, வா. வாங்க உள்ளார வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ என்ன இந்த கெட்டப்ல நிக்கிற? நல்லா இருக்கீங்களா? சரி சரி, வாங்க உள்ளார வாங்க. பரவு, நேத்து அந்த தவறு ஏதோ தெரியாம நடந்துருச்சுங்க. தெரியாம? ஆமாங்க ஆமாங்க, தெரியாம தாங்க நடந்துச்சு.
டாக்டர் மாப்பிள்ள என் மேல கோவமா இருக்கிறாருங்களா? ஆமா, முதல்ல கோவமா இருந்தான், அப்புறம் சரியாயிட்டான். சரி சரி சரி, வாங்க 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 ஐயரே, வாங்க வாங்க, யாருமா ஆச்சுங்க? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இருங்க 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 இருங்க. என்ன சுவாமி இப்படி பாக்குறீங்க? என்ன மாப்பிள்ள சார், இந்த வேலையெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? இந்த வேலையெல்லாம் வேற யாராவது செஞ்சுப்பாங்க. எங்க மனவரையில மனமோடு பக்கத்துல ஜம்முன்னு உட்காந்துருக்கணும். வாங்க மாப்பிள்ள வாங்க. சாமி சாமி, இவன் மாப்பிள்ள இல்ல, சமையல் கட்டை எடுபடி வேலை செய்ய வந்த வேலைக்காரன். அப்படியா? பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கிறதுனால இவர்தான் மாப்பிள்ளை நினைச்சுட்டேன். ஏய், உனக்கு அறிவு இருக்கா? பட்டு சட்டை பட்டு வேஷ்டி கட்டணும் நினைக்கிற? போடா, போய் இத கழட்டி எரிஞ்சிட்டு சாதாரண வேஷ்டியும் பனியனும் போட்டுக்கிட்டு சமையல் ரூம்ல வேலை செய் போ. சாமி வாங்க, மாப்பிள்ளை யாருன்னு காட்டுறேன் வாங்க. வா. வாங்க வாங்க. ஏய், கதவை மூடிட்டு அங்கேயே நில்லு. சக்தி சொன்னது இந்த புடவையா தான் இருக்கும். ஆனா இவளுக்கு இதை கொடுக்க கூடாது. இந்த புடவைய வச்சு ஒரு பிளான் பண்ணுவோம். இந்த புடவை இந்த எப்படி எப்படி சொல்லு சொல்லு. சக்தி, நீ இந்த புடவையை கட்டிட்டு மணமேடையில ஏறினா கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் உன்னை கண்ணி வைக்காம பாப்பாங்க தெரியுமா? இந்த புடவை விலை என்ன தெரியுமா? முழுசா 1,10,000 ரூபாய். இந்த காஸ்ட்லி பட்டு புடவை அந்த அலட்டல் வசந்தா சக்திக்கு எடுத்து கொடுத்த முகூர்த்த புடவை. ஆனா சக்தி இத கட்டிக்க மாட்டேன்னு ஏற்கனவே வசந்தா மூஞ்சில கரிய பூசிட்டான். இப்போ இந்த புடவைய பூமிகா கிட்ட கொடுத்து கட்டிக்க சொல்லுவோம். ஒரு வேலைக்காரி தான் கொடுத்த புடவைய கட்டிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த வசந்தா என்ன ஆட்டம் ஆடும். அவ்வளவுதான், இந்த கல்யாண மண்டபத்துல வெடி வச்ச மாதிரி பூகம்பம் வெடிக்கும். அப்பா, நேற்று நைட்டோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இன்னைக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆண்டவா, பிரச்சனை பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தியே. ராமாக்கா, நன்றி. என்ன 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 புடவைய கையில வச்சுட்டு இவ்ளோ நேரம் முணுமுணுக்குறீங்க? ஒண்ணுல உனக்கு பட்டு புடவை கொடுக்கறமே, அத நீ நல்லபடியா கட்டிக்கணும், மங்களகரமா இருக்கணும். அதுக்காக தான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அப்படிங்களா? என்னக்கா இது? இங்க பாரு, இருக்கிறதுலயே ரொம்ப விலை உயர்ந்த புடவையா நல்ல புடவையா பார்த்து எடுத்து கொடுக்கறேன். இந்த புடவைய நீ கட்டிக்கிட்டீனா ரொம்ப நல்லா இருக்கும். இந்தா இந்தா போடிடினா. ராமாக்கா, இந்த புடவை விலை அதிகமா தெரியுது. எனக்கு சாதாரணமா ஏதாவது புடவை கொடுங்க. எனக்கு பட்டு சேலை கட்டிலாம் பழக்கம் இல்ல. இங்க பாரு, இந்த புடவைய வேணான்னு சொல்லாத. சக்தி தான் இத ஆசையா உனக்கு கொடுக்க சொல்லுச்சு. இப்ப நீ வேணான்னு சொன்னா சக்தி மனசு கஷ்டப்படாதா? என்னவோ, இந்த புடவைய கட்டுறது எனக்கு சரின்னு படலக்கா. நான் மலைவாசி பொண்ணுல, எனக்கு இவ்ளோ கௌரவம் தேவையில்ல. இதெல்லாம் நீ பேசக்கூடாது. இங்க பாரு, சக்தி சொல்லிடுச்சு, நான் கொடுத்துட்டேன், நீ கட்டிதான் ஆகணும். போ, போய் கட்டிட்டு வா. என்னவ இவளை வச்சு பிரச்சனை பண்ணலன்னா இவ நம்ம கிட்டயே பிரச்சனை பண்றா. இப்ப என்ன பண்ணலாம்? என்னக்கா பேசாம இருக்கீங்க? வேற புடவை இருக்கா? ஐயோ பூமிகா, நீ இந்த புடவை தான் கட்டணும், அப்பதான் பிரச்சனை.
பிரச்சனையா? என்ன பிரச்சனை? பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நீ வேற நீ இந்த புடவைய கட்டலனாதான் பெரிய பிரச்சனை வந்துரும். இப்போ சக்தி தானே உனக்கு இந்த புடவைய கொடுத்து கட்டிக்க சொல்லுச்சு. இப்ப நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா சக்தி என்கிட்ட பிரச்சனை பண்ணும். அப்புறம் நான் உன்கிட்ட பிரச்சனை பண்ணுவேன். அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படி பிரச்சனை வராம இருக்கணும்னா இப்ப நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணாம புடவைய கட்டிக்கோ. சீக்கிரம் கட்டிக்கோ. குயிக் 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 குயிக். மதன், டேய் மதன், என்னம்மா இங்க வா. என்னம்மா ஏன் கோவமா இருக்க? சாமி, இவன் தான் என் புள்ள, இவன் தான் மாப்பிள. பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டவெல்லாம் மாப்பிள கிடையாது, புரிஞ்சுதா? மா என்ன ஆச்சு? ஏன் இப்படி கோவமா இருக்க? பின்ன என்னடா, இங்க நீ பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுட்டு இருக்க, அந்த பொண்ணுங்களும் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கான். சாமிக்கு யார் மாப்பிளன்னு தெரியாம அவன மாப்பிளன்னு கூப்பிடுறாரு. அப்படியா? கல்யாணம் முடியற கடைசி நேரம் வரைக்கும் ஏதாவது சிம்ச கொடுத்துட்டே இருப்பான் போல இருக்கே. மச்சான், அவனை அப்படியே தூக்கிட்டு போய் கல்யாணம் முடியற வரைக்கும் ஏதாவது ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடலாமா? ஹே, அதெல்லாம் வேணாம் விட்றா. சக்தி கழுத்துல நான் தாலி கட்டுறத மட்டும் அவன் பார்த்தான், அதோட அவன் ஆட்டம் அடங்கிடும். சாமி, மாப்பிளை பாத்துட்டீங்கல்ல, இப்ப எதுவும் குழப்பம் இல்லையே? நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். நீங்க குழப்பிண்டு என்னையும் குழப்பிடாதீங்க. கல்யாணம்னாக்க சின்ன சின்ன குழப்பம் இருக்கதான் செய்யும். எல்லாத்தையும் மேல இருக்கிற பகவான் பார்த்துப்பார்.